إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இறைவனுக்காக இந்த நேரத்தை நன்மைக்காக செலவழிக்க வந்த உங்கள் யாவரின் மீதும் இறைவனது அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் உண்டாக்குகிற போதே மாதத்தை 12 ஆக்கி, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவைகளில் 4 மாதங்களை சங்கை மிகுந்த மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்க, அந்த 4 மாதங்கள் எவை எவை என்பதனை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும், ஒன்று தனியாக வரும். ஒன்று துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ஷஅபானுக்கும் அடுத்ததாக ரமதானுக்கு முன்பாக வரக்கூடிய ரஜப் மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தனியாகவும் அதை 3 தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் என்று அடையாளப்படுத்தினார்கள். இப்போது நாம் துல் கஅதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த துல் கஅதாவுடைய மாதத்தில் அரங்கேறப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கிய வரலாறு திருப்புமுனையை ஏற்படுத்திய மாபெரிய ஒரு விஷயத்தை குறித்துத்தான், ஒரு நிகழ்வாடலை குறித்துத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் அதற்குரிய பெயர் ஹுதைபியா உடன்படிக்கை என்பார். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு பின்னால் பத்ர், உஹத், அதுக்கப்புறமா ஹந்தக், அஹ்ஸாப், அகல் யுத்தம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பத்ரில் பொறுத்தவரையில் பாரிய வெற்றி, உஹது களத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த வெற்றி அல்லாது பாரிய தோல்வி, அஹ்ஸாப் அகல் யுத்தம் ஒரு பாரிய வெற்றி. மக்கத்து முஷ்ரிக்குகள் நினைத்து விட்டார்கள், இனிமேல் இந்த முஹம்மதையும் கூட இருக்கிற தோழர்களையும் சாதாரணமாக இடம் போட இயலாது, ஏனென்றால் அவங்க பாரிய பலசாலிகள் என்பதனையும் நுணுக்கமிக்கவர்கள் என்பதையும் மக்கத்து முஷ்ரிக்குகள் உணர்ந்திருந்தார்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் யுத்தத்தை முடித்த பின்னால சில நாட்கள் கழித்து இரவு உறக்கத்தில் ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த கனவில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தில் கஅபாவினுடைய சாவியை பெறுவதாகவும், வெள்ளை வெளேரென உடையை அணிந்து கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களும் கஅபாவை பலம் வருவதாகவும், பலி பிராணிகளை ஆங்காங்கே அறுத்து பலியிடுவதாகவும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். இந்த கனவை கண்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னா, சுபுஹ தொழுகைக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசுவாங்க. அப்படி பேசையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் தாங்கள் இரவில் கண்ட கனவுகளை இறை தூதரோடு பகிர்ந்து கொள்வார்கள். இறை தூதர் அவர்கள் தெரிந்த விளக்கங்களை அதற்கு வழங்குவார்கள். இறை தூதருடைய பழக்கம் என்னவென்று சொன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவையும் சஹாபாக்களோடு பகிர்ந்து கொள்வாங்க. ஆனா இங்க என்ன வேரியேஷன் அப்படின்னு சொன்னா, இறை தூதர் அவர்களுடைய ஒவ்வொரு கனவும் வஹியாகும். எதிர்கால நிகழ்கால வினைகளோடு ஒப்பிடப்படுகிற
நடக்கவிருக்கிற கண்டிப்பாக நடக்கும் என்கிற நிகழ்வாடலையொட்டி வருகிற கனவுகள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு. அது வஹி, அது மார்க்கம், அது ஷரியா. ஆனால் தோழர்களுடைய கனவை பொறுத்தவரையில் அது ஷரியத்தாக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. இறை தூதர் அவர்கள் இந்த கனவை சொல்லுகிற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களை, நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். என்னுடைய கரத்தில் கஅபாவுடைய சாவி வழங்கப்படுவதாகவும், உங்களில் அநேகர்கள் மொட்டையடித்துக் கொள்வதாகவும், சிலர்கள் முடியை கத்தரித்துக் கொள்வதாகவும், சிலர்கள் குர்பானினுடைய அதாவது அறுத்து பலியிடுகின்ற பலிப்பிராணிகளை கொண்டு வந்து பலியிடுவதாகவும் நான் கனவில் கண்டேன்னு சொன்ன மாத்திரத்தில் முஹாஜிர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது, ஆனந்த கண்ணீர். ஏன் சொன்னா, மக்கமா நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இந்த நிகழ்வாடல் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்வாடலை நடாத்தி காண்பிக்கிறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு 6 வருஷமாக தான் பிறந்த மண்ணின் வாடையை கூட நுகர இயலவில்லை முஹாஜிர்களால, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்களால நுகர இயலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவுடைய சாவியை வாங்குறாங்க. கஅபாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் வலம் வரையில தரிசிக்கையில சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் தரிசிக்கிறார்கள் என்ற தகவலை கேட்டவுடன் சஹாபாக்களுக்கு ஆனந்த கண்ணீர். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் எப்பொழுது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக ஏவுகின்றார். ஆனால் இதை நாம் மிக நுட்பமாகத்தான் கையாள வேண்டும். எனவே கொஞ்சம் நாள் பொறுத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை அரங்கேற்றுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்கஅதாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் துல்கஅதான்னு சொன்னா, கஅத அப்படின்ற அந்த அரபு வார்த்தைக்கு இருந்தான் அல்லது அமைதி காத்தான், சச்சரவுக்கு போகாமல் அமைதியாக இருத்தல் போன்ற விடயங்களுக்கு பயன்படுத்துகிற அரபு வார்த்தை தான் கஅத என்பதாகும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்கஅதாவை தேர்வு செய்கிறார். துல்கஅதாவுல அரபுகளுடைய வளமை, துல்கஅதாவுல எந்த அநியாயத்தை யாருக்கு இழைக்க மாட்டாங்க, எந்த சச்சரவுகளையும் செய்ய மாட்டாங்க, பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, போருக்கு போக மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க. அரபுகளுடைய வளமை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்கஅதாவுல வரைக்கும் காத்திருந்து துல்கஅதா அடைந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எழுந்திருச்சு, தோழர்களே, இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்ததை போல அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லிவிட்டார், லகத் ஸதகல்லாஹு ருயா லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ். நபியே, நீர் கண்ட கனவை உண்மைப்படுத்துவோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு நீங்கள் மஸ்ஜித் ஹராமுக்கு நுழைவீங்க அப்படின்ற வசனமும் அருளப்பட்டுட்டு சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, தோழர்களே தயாராகுங்க. சஹாபாக்கள் ஆர்வத்தோடு தயாராகுகிறார்கள். 2 நோக்கம். அன்சாரிகளை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு கிருகையை செய்ய போகிறோம், அதுவும் புனிதமான புதுமையான ஒரு காரியம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி செய்ய போறாங்கிறத ஃபர்ஸ்டா பார்க்க போறாங்க. அந்த ஆர்வத்தில் அன்சாரி தோழர்கள். முஹாஜிர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு முதலாவது அந்த மக்கமா மண்ணை நாம் சுவாசிக்க இருக்கிறோம், அதை தொட போறோம். ஏன்னா மக்கமா நகரத்தை விட்டு வெளியே வரையில மண்ணை எடுத்து தேகத்துல பூசிக்கொண்டா, முகத்துல பூசிக்கொண்டா, இதுமேல் இந்த மண்ணை பார்க்க இயலுமா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற அந்த ஏக்கம். இதில் வைப்பது ஒன்றும் பிழை இல்லை. அல்-ஹுப்புல் வதனியா என்று சொல்வார்கள், தாய்நாட்டை நேசித்தல் என்பது அது மார்க்கத்தில் உள்ள ஒன்று. சஹாபாக்கள் ஆர்வத்தோடு தயாராகுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோடு பலிப்பிராணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மேலும் எந்த விதமான போர் தளவாடங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெரிய பெரிய ஆயுதங்கள், கேடயங்கள், அம்புகள், ஈட்டிகள், வாள்கள் இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மாறாக ஒரு பாலைவனத்து பிரயாணி எந்த குருவாலை தன் கரத்தில் வைத்திருப்பானோ அந்த குருவாலை உங்களுடைய இடுக்குகளில் சுருகிக் கொள்ளுங்கள். அந்த குருவாலையும் நீங்கள் உங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை கொண்டு மறைத்து தான் இருக்க வேண்டும். நிபந்தனை. உங்களை பலர்களும் சர்ச்சைக்கு அழைப்பார்கள், சண்டைக்கு அழைப்பார்கள், போருக்கு அழைப்பார்கள், பொறுமையை இழந்து விடக்கூடாது என்பதை ஏலான் செய்துவிட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு புறப்படுகிறார்கள். போகும்போது மக்காவுக்கு போகிற மதினமா நகரத்தின் எல்கை துல் ஹுலைஃபா என்று சொல்கிற இடம். துல் ஹுலைஃபா என்ற இடத்தை சஹாபாக்கள் அடைகிறார்கள். கிட்டத்தட்ட உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் 1400 1500 பெண்களோடு சேர்த்து. இந்த 1400 1500 சஹாபாக்கள் துல் ஹுலைஃபாவில் இருக்கும்போது இறை தூதர் அவர்களுக்கு கொஞ்சம் ஐயப்பாடு. என்ன ஐயப்பாடு என்றால், எப்படியும் நாம வருகிற விடயத்தை மக்கமா நகரத்து வாசிகள் அறியாமல் இருக்க இயலாது. மாறாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். அறிந்திருந்தால் அடுத்த நடவடிக்கைகள் என்னத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அது என்ன என்பதை அறிந்து வருவதற்காக புஸ்ர் பின் ஸஃப்வான் அல்-ஹுஸாஇ என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த புஸ்ர் பின் ஸஃப்வான் என்று சொல்லப்படுகிற, நான் கடைசியில் கேட்பேன், ஏன்னா கடைசியில் கேட்பேன் யார் யார் போடா என்ன யார் பேர் என்ன எதுன்னு கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் தெரியாமல் வந்துட்டோம், அங்கேயே போயிருக்கலாம் நினச்சிங்களா, கவனிங்க இன்ஷா அல்லாஹ் வரலாறு. அப்போ புஸ்ர் பின் ஸஃப்வான் அல்-ஹுஸாஇ, ஹுஸாஇ என்ற கோத்திரத்தை சார்ந்த புஸ்ர் பின் ஸஃப்வானை அனுப்பி, தோழரே மக்கமா நகரத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அங்கே போனால் நிலவரம் கலவரமாக இருக்கு. ஏன்னா மக்கமா நகரத்தில் முஹம்மது வருகிறார் என்ற தகவலை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை கேட்டவுடனே அந்த முஹம்மதும் அந்த அடிமைகளும் எப்படி இந்த மக்கமா நகரத்துக்குள்ள வரான்னு பார்த்துருவோம். அவங்கள ஒரு காலம் நாம உள்ளக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு என்னென்ன செய்யலுமோ எல்லாத்தையும் செய்வோம். துல்காதா மாதத்தினுடைய வரம்பை அவர்கள் மீறுகிறார்கள், வழக்கத்தை மீறுகிறார்கள். உடனே ஹாலித் பின் வலீத் அவர்களை அழித்து, ஹாலித் பின் வலீதே உம்மோடு 200 குதிரை வீரர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். முஹம்மதும் அவருடைய படை வீரர்களும் வருகிறார். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இந்த நிகழ்வாடல் நடந்து கொண்டிருக்கும் போது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 200 குதிரை படையோடு வேகமாக வருகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க. அவருடைய போர் யுக்தி அபாரமானது. சிறுவயதுக்காரர் என்றாலும் ரொம்ப நுட்பமானவர் போர் விடயத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புஸ்ர் பின் ஸஃப்வானை கூப்பிட்டு அதை பார்த்துட்டு வாங்க, நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. நிலவரத்தை பார்த்தா கலவரமா இருக்கு. அந்த கலவரமான நிலவரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ப்பிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒய்லுலில் முஷ்ரிகீன் அல்லது ஒய்லுலில் காஃபிரீன் அல்லது ஒய்லுலில் குறைஷீன், குறைஷியங்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அவர்கள் போரையே தங்களுடைய உணவாக ஆக்கிக் கொள்கிறார்கள். 2-3 நிபந்தனைகளை நாம் விடுவோம். ஒன்று, அவர்கள் நம்மை மக்கமா நகரத்துக்கு போக விட்டுவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் காபாவை வலம் வருவதுதானே தவிர போர் புரிவது இல்லை. ஒரு கால் போருக்கு நம்மை நிர்பந்தித்தால் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டு நாங்கள் போராடுவோம். என்னுடைய கழுத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கழுத்து அறுபட்டு கீழே விழுகிற வரையிலும் நான் போராடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தொடரா சொன்னார்கள். என்னுடைய ஷரீஅத்துக்கு புறம்பாக இல்லாத, என் மார்க்கத்திற்கு முரணாக இல்லாத, பாரிய பிழைகள் இல்லாத விஷயங்களை அவர்கள் என்னோடு ஏதேனும் ஒப்பந்தமிட்டு கொண்டாலே தவிர என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகவல் எங்கே துல் ஹுலைஃபாவில் இந்த தகவல் கிடைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்தில் அல் அஸ்ஃபான் என்கின்ற இடம், அஸ்ஃபான் என்கின்ற இடம். இந்த அஸ்ஃபான் என்கின்ற இடத்தில் வந்தோடனே ஸலாத்துல் ஹௌஃப், பதட்டத்தில் அச்ச நேரத்தில் அச்ச கால சூழ்நிலையில் தொழக்கூடிய தொழுகை, அதை அறிமுகப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நபித்தோழர்கள் ஜமாத்தோடு தொழுவார்கள். அந்த நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பாதுகாக்க ஒரு கூட்டம் பின்னால் தங்களிடத்தில் என்ன ஆயுதம் இருக்குமோ அந்த ஆயுதத்தோடு பின்னால் நின்று பாதுகாப்பார்கள். இவர்கள் முடிந்தவுடன் அவர்கள் பின்னால் போய் அவர்கள் பாதுகாப்பார்கள். இவர்கள் வந்து பாதுகாத்தவர்கள், ஏற்கனவே பாதுகாத்தவர்கள் தொழுவார்கள். இதுக்கு போய் ஸலாத்துல் ஹௌஃப் அல்லது ஸலாத்துல் குஷூ போன்ற வார்த்தைகளில் பிரயோஜகப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். அப்ப சகோதரர்களை, இந்த தொழுகை முதலாக இறைவனுடைய வசனத்தை கொண்டு அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை கிளப்புகிறார்கள். போகிறார்கள். போனா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை முதல்ல அழைத்தாங்க. தோழர்களே, ஹாலித் பின் வலீத் வர்றாரு, போருக்காக தான் வராங்க. நம்முடைய நோக்கம் காபாவை அடைஞ்சி இறை ஆலயத்தை காபாவை தரிசிக்கிறது. இப்போ இரண்டில் எதை செய்யலான்ற மஷூரா பண்ணுறாங்க. மஷூரா பண்ணையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, நாம் நம்முடைய நீயத்தின் அடிப்படையில் பயணித்து கொண்டே இருப்போம். நம்முடைய காபாவை அடைவதுதான் நம்முடைய நீயத். அதுக்கப்புறம் என்னவாக மாறுகிறது, என்ன சூழலாக மாறுகிறது என்பதை பிற்காலத்தில் பார்த்துக்கொள்வோம். போருக்காக நாம் தயாராக வேண்டாம். நீங்கள் எந்த எண்ணப்பாட்டில் மதீனா நகரத்திலிருந்து கிளம்பினீர்களோ அதே எண்ணப்பாட்டிலே நாம் நீடிப்போம் என்ற தகவலை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅலான் செய்கிறார்கள். ஹுதைபியா ஜித்தாவுக்கு போகாம, ஜித்தாவுக்கு மதீனா நகரத்திலிருந்து ஜித்தாவுக்கு போய் மக்கா நகரத்துக்கு போகாம, ஜித்தாவை அடையாமலே சுற்றுப்புற வழியாக காபாவை அடைகிற ஒரு வழி இருக்கிறதே, அந்த வழி உங்களில் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்க, அப்புறம் நபித்தோழர் சொல்கிறார், யார சொல்லலாம், அப்படி போகாமல் எனக்கு போக தெரியும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீங்கள் இனிமேல் இந்த படையை வழி நடத்தி கொண்டு போங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி பின்தொடர்வோம். அவர் சுற்றுப்புற பாதை வழியாக கூட்டிகிட்டு போகிறார். கரடு முரடான பாதை, மனிதர்கள் அதிகமாக அதை பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப அவசர காலம் என்றால் பயன்படுத்துவாங்க, ஆனால் ரொம்ப ரேரான பாதை, அதில் பயணிக்கிறாங்க. கரடு முரடான பாதை. அது கொஞ்சம் தாண்டி போனால் ஹுதைபியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. இப்போ என்ன, மக்கா நகரத்திலிருந்து உள்ளக போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் அஸ்ஸுமைஷ்ன்ற ஒரு பகுதி இருக்கும். அஸ்ஸுமைஷ் தான் அன்றைக்கு ஹுதைபியா என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஹுதைபியான்ற இடம் இன்னைக்கு அஸ்ஸுமைஷ் என்ற பேரில் இருக்கு. அப்போ அந்த ஹுதைபியா என்ற ஸ்தலத்துக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துடைய பேர் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய பேர் கஸ்வா. பாரக்கல்லாஹு ஃபீக். அந்த கஸ்வா என்ற ஒட்டகம் நகரையில் அப்படி உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்தோடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, கஸ்வாவை எந்திரிச்சு போ, என்ன உனக்கு திமிராயிடுச்சு, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எந்திரிக்க மாட்டேது, எந்திரிச்சு போன்னு திட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கஸ்வா ஒரு காலம் எப்படி செய்யாது. எந்த யானை படையை அல்லாஹ் அந்த காபாவை விட்டும் தடுத்தானோ அதே இறைவன் தான் இந்த என்னுடைய கஸ்வாவையும் தடுக்கிறான். எனவே இதே இடத்தில் டென்ட் அடியுங்கள், இங்கே நாம் கொஞ்ச நேரம் வசிப்போம் என்பதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்க சில ஒற்றர்கள் வருகிறார்கள். மக்கா நகரத்திலிருந்து சில ஒற்றர்கள் வருகிறார்கள் தகவலை சுமந்து கொண்டு. அதுல உருவத்து பின் மஸ்ஊத் என்கின்ற ஒரு முஷ்ரிக், மக்கா நகரத்தில் இருக்கிற மக்கத்து முஷ்ரிகள் முடிவெடுத்து விட்டால் இந்த முஹம்மதை தொலைச்சு கட்டிடணும். இதான் வாய்ப்பு. 1500 பேர் பொம்பளைகளோடு சேர்த்து இருக்கிறாரு. அவரை இன்னைக்கு தொலைச்சிட வேண்டியதா, அடையாளம் இல்லாமல் செதச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுத்து போர் தளவாடங்கள்லாம் தயார் பண்ணிட்டு போருக்காக ரெடியாக போயிட்டு இருக்கும் போது இந்த உருவத்து பின் மஸ்ஊத் என்ற அந்த முஷ்ரிக் எந்திரிச்சு சொன்னார், எப்பா உங்களுக்கு நியாயமா இருக்கா, இது என்ன மாதம், துல்காதாவுடைய மாதம், அரபுகளுடைய வளமை என்ன, ஒரு காலம் இந்த காலத்தில் போர் புரிய மாட்டாங்க, இந்த வளமையை நீங்க மீறுறீங்க. ரெண்டாவது, காபாவை யார் வலம் வர வந்தாலும் அது ஒரு பாரிய பிழை இழைத்த அல்லது ஒரு பாரிய மோசடிக்காரனாக இருக்கிற கொலைகாரன் என்று எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் காபாவை வலம் வருகிறான் என்றால் நாம அனுமதிச்சிருவோம். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல கூட இன்ன வரைக்கும் இருக்குதுதான். பாரிய பிழை இழைத்தவன், பெரிய பெரிய தப்பிழைத்தவர்கள் கூட அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம், காபா வலம் வருவாங்க. ஆனா காபாவுக்கு ஏதாவது கலங்கம் விளைவிக்கிற மாதிரி செயற்பாடுகள் செஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா காபாவுக்குள்ள என்ன செய்யாது, அங்க வந்து அரெஸ்ட் பண்றது அந்த 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 நிகழ்வாடெல்லாம் அங்க அரங்கேறாது. அப்படியான ஒரு சூழல் அங்க வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு சொன்னா, தந்தையை ஒருத்தன் கொண்டு இருப்பான், தவாஃபை தந்தை கொண்டவன் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தா மகங்காரன் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான், தவாஃப் செய்யட்டுன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவங்களுடைய வளமை இருந்துச்சு. ஆனா நீங்க காபாவை இப்போ வளம் வரக்கூடாதுன்னு இப்போ நீங்க சட்டம் சொல்றது நல்லா இல்லை. நான் எதுக்கும் முகமது இடத்துல கொண்டு போய் பேசுறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது இடத்துல போய் நான் பேசுறேன் சொல்றாங்க. அப்ப இவர் உருவத்து பின் மஸ்ஊத் ஹுதைபியாவுக்கு போகிறார். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு, முஹம்மதே என்னப்பா இது,
1400 1500 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, அங்கே ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, நீங்கள் வந்தால் அவங்கள சல்லடை ஆக்கிடுவான். தயவு செஞ்சு மதினமா நகரத்துக்கு கிளம்பிடுங்க. நமக்கு இது தேவையா? ஒரே குளம் தானே. இந்த அடிமைகளை இந்த விவசாயிகளை கூட்டு வந்திருக்கீங்களே, என்ன உங்களுக்கு கொஞ்சமாக இருக்குதா? எனவே நீங்கள் திரும்புறீங்க, இங்கெல்லாம் வராதீங்க, உங்களுக்கு பாரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அரங்கேறிடும், நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வராதீங்க போங்கன்னு அவர் சொல்கிறார். உர்வா பின் மஸ்ஊத் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி அப்படியே நீவி விட்டுக்கிட்டே இருக்கிறார். சில பேருடைய நடவடிக்கை அப்படிதான், பேசிட்டு இருக்கும்போது தொட்டு பேசுவாரு, இந்த வளமை இருக்கு, தட்டி பேசுறது, தோள்பட்டையை தட்டி பேசுறது, தலையை தடவி பேசுறது, பெரியவங்க இது ஃப்ரெண்ட்ஸோட பேச அந்த முறையுமே இருக்குல்ல, தடவி தொட்டு பேசுறது. அதெல்லாம் உருவா ரசூலுல்லாஹி தாடியை நீ விட்டுற, முகமதே என்னப்பா இது நியாயமா, கிளம்பிடுங்க வாப்பா, நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தா சரி, அந்த மாதிரி தாடியை பரண்டி பரண்டி பேசிக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு சஹாபி குச்சை தேடி வந்து குச்சோடு நிற்கிறார். அவர் தடவும் போது கையில் ஒரு அடி அடிக்கிறார். மரியாதையை கையெடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தாடியில் கை வைக்காதீங்க, இது கண்ணிய மாதிரி எனக்கு தெரியல, கையெடுங்க. திருப்பி அவர் ஒருவானசியாக கையை விட்டு நீ விட்டுக்கிட்டே பேச, முகமதை பேருங்க அப்படின்ட்டு பேசுகிறார். திருப்பி குச்சி எடுத்து சடான்னு அடிக்கிறார், இழுத்து அடிக்கிறார். எப்பா நீ யாருப்பா அடிக்கிறது, நீ யாரு? நான் தான் முகீரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. முகீரத்து பின் ஷுஅபாவா? மக்கமா நகரத்தில் நீ வாழும்போது ஒரு பாரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, நினைவிருக்கா? நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு அவர் சொல்ல. இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே, இந்த பேச்சு முடிஞ்சவொடனே உர்வா திரும்பி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், முஹம்மதே இவர்களை நம்பியா நீர் மக்கமா நகரத்தை நோக்கி வருகிறீர்? ஒரு கால் நீர் வந்தா அங்கே அடி உழும்போது இவங்க பின்னங்கால் பெரடியில் அடிக்க ஓடி போயிடுவாங்க, உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்கன்ட்டார் உர்வா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையின் கடல், அவர் எந்திரிச்சிட்டார். படார் மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை போடுறார், மோசமான ஒரு கெட்ட வார்த்தை, அது சொல்ல இயல, மோசமான ஒரு வார்த்தை. அதை சொல்லிட்டு உர்வா பார்த்து சொன்னாரு, உர்வாவே என்ன நினைத்துக் கொள்கிறார்? இந்த முஹம்மதினுடைய மேனியில் ஒரு சின்ன காயம் படுவதை எங்களால் தடுக்க முடியுமானா எங்கள் உயிர் தான் அதற்கு தீர்வு என்றால் எங்கள் உயிரை கொடுத்தால் அந்த காயத்திலிருந்து இறை தூதர்களை பாதுகாப்போம். எங்கள் உயிரே போனாலும், எங்கள் உடல்கள் சல்லடையாக ஆக்கப்பட்டாலும் நாங்கள் அவரோடு நின்று இறுதி வரையிலும் போராடுவோம். என்ன பேசிக் கொண்டிருக்கலாம், மரியாதையா போயிருந்தார். கேட்ட உடனே யார் அது? நான் தான் அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு? அபூபக்கர் சித்திகா? உடனே அவர்கள் சொன்னார், உர்வா நான் மக்கமா நகரத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு, சின்ன உதவி பெரிய உதவி, நீங்கள் அந்த காலத்தில் எனக்கு உதவி செஞ்சீங்கன்றது எனக்கு நினைவு இருக்குது, அதனால் இப்போ நான் எதுவும் பேசாமல் உங்களை விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று கிளம்புறார். உர்வா வந்த உடனே மக்கமா நகரத்து வாசிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, என்னதான் தகவல் கொண்டு வரா பார்ப்போம். உர்வா வந்தவனே சொன்னார் மக்கமா நகரத்து வாசிகளிடத்தில், குறைஷிகளே நான் பல நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன், பல நாட்டு தலைவர்களோடு பழகியிருக்கிறேன், தலைவர்களின் தொண்டர்களோடு பழகியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பல அரசர்களை பார்த்திருக்கிறேன், அரசர்களோடு ஜீவிக்கிற மந்திரிகளை பார்த்திருக்கிறேன், அந்த அரசவை சபை எப்படி இருக்கும் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் இந்த முஹம்மதுடைய தோழர்களை போல ஒரு சாரார்களை நான் இந்த உலகத்தில் கண்டதே இல்லையப்பா. ஏன் தெரியுமா? அவர் உது செய்தால் அந்த உது செய்த தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்கிறார். மரியாதையின் நிமித்தமாக அவருடைய முன்னால் அவருடைய கண்ணை பார்த்து கூட அவர்கள் பேச மாட்டார்கள், தடை குனிந்தவர்களாகவே பேசுகிறார். இந்த முஹம்மது ஏதேனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் ஒன்றை சொல்லிவிட்டால் மறுகணம் உடனே அதற்கு கட்டுப்படுகிறார்கள். அதை செய்வதனால் தங்களுடைய உயிர் போவதையும் அவர்கள் கணக்கில் கொள்வதில்லை. அவர் துப்பினால் அந்த எச்சியை தங்களுடைய இரு கரத்தால் ஏந்தி பிடித்துக் கொண்டு தங்கள் மேனிகளில் தேய்த்து கொண்டு முகத்தில் தேய்த்து கொண்டும் இருக்கிறார். அவர் எதை சொல்கிறார்களோ அதை மட்டும் அப்படியே செய்கிறார்கள். இப்படியான ஒரு தொண்டரை, இப்படியான ஒரு சபையோரை நான் இந்த உலகத்தில் எங்கேயுமே கண்டதில்லை. பாரசீக மன்னிடத்தில் போயிருக்கிறேன், ரோமானிய மன்னிடத்தில் போயிருக்கிறேன், நஜ்ஜாஷி இடத்துல போயிருக்கிறேன், என்ன பலதரப்பட்ட மன்னர்களை சந்திக்கிறேன், இது போல தொண்டர்களை நான் பார்த்ததில்லை. எனவே நீங்கள் அவரோட போரிடுவது ரொம்ப வீண், அடுத்த காரியத்தை பாருங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறார்.
அடுத்ததா வர்றாரு, இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. மக்கத்து முஸ்லிம் இடத்துல ஒரு கௌரவம் இருக்கு. நாங்களா இறங்கி போக மாட்டோம், அவங்க தானா இறங்கி போக மாட்டாங்க. இறங்கி போகணும்னா அவங்களிடத்துல எதிரி படையத்தில் ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று படைபலம் இருக்கும், அல்லது ஏதேனும் ஆயுத பலங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் எதுவுமே இல்லாம அந்த மக்கத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஒரு பதட்டத்தை, பீதியை உண்டாக்கிட்ட. ஏதோ ஒரு விஷயத்தை மூலமாக, ஒற்றர்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு பதட்டம் அடைந்தார். சரி, போருக்காக இருக்கட்டும். சுஹைல் பின் அம்ர் என்கின்ற ஒருவர் இருந்தாங்க. சுஹைல் பொறுத்தவரையில ஒரு மக்கத்து முஸ்லிம்களுக்கும் எதிரி நாடுகள் ஏதாவது வந்து அவங்களோடு உடன்படிக்கை இருப்பதற்காக இந்த சுஹைலை அனுப்புவார்கள். அவர்களை சஹில் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைலை அனுப்புகிறார். சுஹைலை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹில் வருகிறார், காரியத்தை இலகாக்குபவர் வருகிறார் என்பதாக சுஹைலை பார்த்து சொல்ல, சுஹைல் கூடாரத்துக்குள் வருகிறார். கூடாரத்துக்குள் வந்து, முஹம்மதே, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்கள் தரப்பு நியாயம் என்ன அப்படின்னு இறங்கி வந்து கேட்குறாங்க. இது ஒரு காலம் நடக்கையில், எப்பவுமே நடக்கையில். ஒரு கூப்பிட்டு ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டு, என்னப்பா இப்படிலாம் செய்றீங்களே, இப்படிலாம் செய்யாதீங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட அவன் நடத்தையில். மதீனா நகரத்துக்கு போன பின்னால ஆனால் முதல் தடவையா இறங்கி வர்றாங்க பேசுறதுக்கு பயத்தில். ஆனாலும் திமிரு போகையில், திமிரு குறையில, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டையிலங்கிற கதை மாதிரி அவங்க சுஹைல அனுப்பியிருக்காங்க. சுஹைல் இருந்துட்டு கேட்கிறாரு, உங்க தரப்பு நியாயம் என்ன? எப்பா எங்களை நல்லா கவனிங்க, எங்களுக்கு எந்த விதமான போர் தளவாடங்களும் இல்லை, யானை, குதிரை, ஒட்டகம் இப்படியான போர் பிராணிகளை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்து போரிடலாம் வரையில. நல்லா பாருங்க, அறுத்து பலியிடுவதற்காக ஆடை கொண்டு வந்திருக்கிறோம், சின்ன கையில ஒரு குருவால் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பாலைவனத்து பிரயாணி எந்த குருவாலை வச்சிருப்பானோ அந்த குருவாலை வச்சிருக்கிறோம். எந்த ஒரு போர் தளவாடம் இல்லை. எங்களுடைய முழு நோக்கம் அந்த காபாவை வலம் வர வேண்டும், அவ்வளவுதான். இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கொஞ்சம் அனுமதித்தாங்கள், கொஞ்ச நேரத்தில் அதை செய்து முடித்து விட்டு நாங்கள் உடனே கிளம்பி விடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சுஹைல் சொன்னார், ஒரு 4 விஷயங்களை உங்களோட ஒப்பந்தம் போட வேண்டும். ஒன்று, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. நீங்க சாட்டு மக்கமா நகரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எங்க இமேஜ் என்ன ஆகுறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறது? என்னமோ முகமது வந்தாராப்பா, படையோட வந்தாரா, முஸ்லிம்கள்லாம் மக்கத்து குறைஷிகள்லாம் சும்மா இருந்தாங்கன்னா அவர் பாட்டுப்பா முகமதுக்கு உண்டான தைரியம் தான் அப்படின்னு பேசிடுவாங்கல்ல. அதனால நீங்களா வந்ததா இருக்கக்கூடாது, நாங்க உங்களை கூப்பிட்டதா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். எனவே இந்த வருஷம் நீங்க போகக்கூடாது, அடுத்த வருஷம் தான் நீங்க உம்ராவுக்கு வரணும். அது 3 நாள் தான், நாங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்தில் நீங்க தங்கிட்டு அல்லான்னு போயிடும். அடுத்ததா 10 வருட காலம் உங்களோடு எந்த விதமான சண்டைக்கோ போருக்கோ நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் வரக்கூடாது. போர் நிறுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமை எப்படியாக அவங்களுடைய எண்ணப்பாடு இருந்தானா, இவனு எப்படா கிளம்பி வந்துடுவானுலோ, அவனு வந்துட்டா இவனு அடிப்பானுலே, இவனு போருக்கு வருவான்லே, அவனுக்கு போருக்கு வருவான்லே, இந்த போர் விஷயத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் இருந்தது. போருக்கு வந்தால் சமுதாயத்தை பாதுகாக்கணும் இல்லையா, இந்த சிந்தனை ஓட்டமே அல்லாஹ்வுடைய தூதரை ஆட்படுத்தி கொண்டே இருந்தது. எனவே 10 வருடங்கள் போர் நிறுத்தம் வச்ச உடனே சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. எல்லாம் ஏப்ப சாப்ப இல்லை, சஹாபாக்கள்ல மிச்சம் பலமானவர்கள், வீரமான சஹாபாக்கள் சுத்துட்டு, குறிப்பா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு நின்றுகிட்டு இருக்காங்க. என்னத்தான் ரசூலுல்லாஹி பதில் சொல்றாங்க, இவன் என்ன பேசுறாரு சுஹைல் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹி எதுவுமே மறுப்பு பேசல. சரி, முதல் உடன்படிக்கை சரி, இரண்டாவது அந்த 10 வருடம் சரி, மூன்றாவது எங்களோடு ஒப்பந்தம் பண்ணிய எங்களோடு இருப்பவர்களிடத்தில் எந்த விதமான சண்டைக்கோ சச்சரவுக்கோ வரக்கூடாது, நாங்கள் உங்களிடத்தில் அப்படி வரமாட்டோம். குறைஷிகளில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று மதீனா நகரத்தில் வந்திருப்பார், அவர்கள் உங்களை சார்ந்தவர். மதீனா நகரத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் முஷ்ரிக்கா இருப்பார், உங்களை சார்ந்தவராக இருக்க மாட்டார், மதீனா நகரத்தில் இருப்பார், அவரை நீங்க தாக்குனாலும் உடன்படிக்கை முடிஞ்சிடும். எனவே எங்களை சார்ந்தவர்கள், கொள்கை ரீதியாக எங்களை சார்ந்தவர்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது, உங்களை சார்ந்தவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். மூணாவது. 4வது சொன்னாங்க, மிக முக்கியமானது,
அங்கே ஒரு சலசலப்பை உண்டாக்கி உடன்படிக்கை. மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்துக்கு வந்தால் திருப்பி அனுப்பிடணும். மதினமா நகரத்திலிருந்து மக்கமா நகரத்துக்கு தெரியாமல் தப்பித்தவர் கூட வந்தால் கூட நாங்கள் விட மாட்டோம். இல்லைங்க பாதை மாதிரி தெரியாமல் வந்துட்டோன்னு வந்தால் கூட அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், பிடிச்சி வச்சுக்கிடுவோம், சிறைப்படுத்தி வச்சுக்கிடுவோம். சஹாபாக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டே அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்ன உடனே அலி இப்னு அபி தாலிப் பக்கத்தில் இருக்க அலி இப்னு அபி தாலிப் இங்கே வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது. அலி இப்னு அபி தாலிப் வர்றார். ஒரு காகிதத்தை கையில் கொடுக்குறாங்க. எப்பா ஒப்பந்தத்தை எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகிறார். முதல்ல சுஹைல் சொல்றார், நிறுத்து. என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்? என்ன ரஹ்மான் ரஹீம்? இந்த ரஹ்மான் ரஹீம்லாம் எங்களுக்கு தெரியாதாப்பா. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மட்டும் எழுதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி பின் அபி தாலிப் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியே அதை அழிச்சிருங்க, ரஹ்மான் ரஹீமா அழிச்சிடுற. உடனே அடுத்தது கீழாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சுஹைல் பின் அம்ர் பெற்றுக்கொள்கிற உடன்படிக்கையாவது அப்படின்னு எழுதுறார். உடனே சுஹைல் சொன்னார், நிப்பாட்டுப்பா அலி நிப்பாட்டு. என்னது முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹ் ஏற்றிருந்தால் இந்த பிரச்சனை எதுக்கப்பா? நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, நாங்கள் உங்களை அனுப்பியிருப்போம், நாங்கள் தான் ஏற்ற மாதிரி ஆயிரும்ல. நாங்கள் அந்த ரசூலுல்லாஹ் நாங்கள் ஏற்கல, எனவே முஹம்மது பின் அப்துல்லா என்று போடும் அப்படி. உடனே அலி பின் அபி தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷாரா செஞ்சாங்க, அழிச்சிருப்பா. உடனே அலி பின் அபி தாலிப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் அதை அழிக்க இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை என்னால் ஒரு காலம் என் கரத்தால் அழிக்க இயலாது அப்படின்னு சொல்ல, உடனே அலி பின் அபி தாலிப் இந்த காகிதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி, இங்கே முஹம்மது ரசூல்லான்னு எங்கப்பா எழுதிக்க, ரசூல்லான்னு எங்கே எழுதியிருக்க அப்படின்னு கேட்ட உடனே அலி பின் அபி தாலிப் காட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் அழிச்சாங்க. அழிச்சு 4 உடன்படிக்கை எழுதுகிறார். முதலாவது வரக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, இங்கே நாங்கள் வரக்கூடாது, 10 வருஷம் போர் நிறுத்தம், ஏன்னா இந்த மாதிரி 4 விஷயங்களை அப்படி எழுதிட்டு இருந்த. கடைசியாக சொன்னோம் இல்லையா, மக்கமா நகரத்திலிருந்து மதினமா நகரத்துக்கு வந்தால் விட்டு போடணும், மதினமா நகரத்திலிருந்து மக்கமா நகரத்துக்கு வந்தால் விடமாட்டா, தப்பித்தவர் வந்தால் கூட பிடிச்சிருவாங்க. அதை எழுதிட்டு இருக்கும்போது கூடாரத்துக்கு வெளியே ஒரு சங்கிலி சத்தம் கேட்குது. சங்கிலி சத்தமும் வருது. யா ரசூலல்லாஹ், உங்களை நான் அடைந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், முஸ்லீம்களே என்னை காப்பாத்துங்கள், முஸ்லீம்களே என்னை காப்பாத்துங்கள். சங்கிலி சத்தமும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சுஹைல், உள்ளக்க இருந்த நபித்தோழர்கள், அலி பின் அபி தாலிப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் வெளியே வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் வெளியே வர்றாங்க. பார்த்தா இந்த சுஹைல் பின் அம்ர் வந்தார் இல்லையா, அவருடைய மகன் அபு ஜந்தல் என்று சொல்லப்படுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவருக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்த பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்த முடிவு எப்படி இருக்கும்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சின்னம் இருக்குது இல்லையா, அந்த சின்னத்தை கடைசி அச்சிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அச்சிட்டால் அந்த உடன்படிக்கை முடியும், கையொப்பமாகிவிட்டது என்று அர்த்தம். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பத்திரம், அந்த படிவத்தில் கையொப்பம் இடவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புதல் வழங்கப்படவில்லை. ஆனால் உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடந்து விட்டது தான், ஒப்புதல் வழங்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அபூ ஜந்தல் சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகத்தை நான் பார்த்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், உணவின்றி என் தேகங்களை காயப்படுத்தி என்னை தொந்தரவு செய்து சித்திரவதை செய்கிறார்கள், ஒரு சிறைவாதியை போல என்னை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள், என்னை ஆட்படுத்துகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் பின் அம்ர் இடத்துல போய், சுஹைல, இன்னும் உடன்படிக்கை பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது, பேச்சுவார்த்தையில் எழுதியிருக்கிறோம், இன்னும் கையெழுத்திடப்படல, ஒப்புதல் வழங்கப்படவில்லை இல்லைவா, இந்த அபூ ஜந்தலை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே சுஹைல் சொன்னார், முஹம்மதே, இதை மட்டும் நீங்கள் செய்தால் போருக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள்னு கிளம்ப போகிறார். போருக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்க, அதாவது ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு.
உடனே ரசூலுல்லாஹி அபூஜந்தல்கிட்ட போய், அபூஜந்தலே, அல்லாஹ் ஒரு காடும் பொறுமையாளர்களை கைவிட மாட்டான், எனவே பொறுமையாக இருங்க, நிச்சயமாக உங்களை கொண்டு ஏதேனும் ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் கொண்டு வருவார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்ல, சுஹைல் அவர்கள் உடனே படிவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க முத்திரையிடுகிறார்கள். கடிதத்தை வாங்கி கொண்டு, அந்த காகிதத்தை, உடன்படிக்கை காகிதத்தை வாங்கி கொண்டு போகும்போது ஜந்தல் இருக்கிறார், அபூ ஜந்தல் மகன் பரடியில் ஒரு தட்டு தட்டி அவர் குதிரையில் ஏறி இவர் சங்கிலியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறார். உடனே இதை யார் பார்த்துட்டு இருக்கிறான்னா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லா சஹாபாக்கள் அமைதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பேச்சு, இஹ்ராமுடைய உடை அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூஜந்தல் உன்னுடைய இடுப்பில் வாள் இருக்கப்பா, இந்த வாளை எடுத்து வெட்டிடும், வாப்பாவை வெட்டிடு அப்படின்னு இஷாரா செய்கிறார். என்னால் வெட்ட முடியாது, நான் இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கேன், என்னால் வர முடியாது, நான் உடன்படிக்கைக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடன்படிக்கைக்குள்ளே நான் வந்துடுவேன், உங்கள் வாப்பாவை நீ வெட்டுனா அது ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரியான பேச்சாடலை அபூஜந்தலோடு செய்கிறார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபூஜந்தலை பொறுத்தவரை விருப்பம் இல்லை, வாப்பாவை கொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் அப்படி போயிடுறார். இந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நாம் சத்தியமான மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நாம் செத்தால் மரணித்தால் ஷஹீதானால் நமக்கு சொர்க்கம் தானே, நிரந்தர சொர்க்கம் தானே, நம்முடைய கரத்தால் அவர்கள் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு நிரந்தர நரகம் தானே, நமக்கு சொர்க்கத்தால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதையா, இப்படியான விடயங்கள் எல்லாம் உண்மைதானே, யார் ரசூலுல்லாஹ் எதற்காக இந்த உடன்படிக்கை சொல்ல? உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது உமர் பின் கத்தாப் அவரே, நான் முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்கின்ற பதவி அல்லாஹ் என்னை வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பதவி. இந்த நடவடிக்கைகள் அல்லாஹ் காட்டிய வழிநடாத்தலின் அடிப்படையில் நடந்தவை, இது இறைவனுடைய வஹியாகும், இதில் கேள்வி கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் முடித்துவிட்டு போய்விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆத்திரம் அடங்கல. அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்ட்ட போறாங்க. அபூபக்கர், என்ன இது உண்மையான மார்க்கம் தானே, முஹம்மது உண்மையான நபி தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் உண்மைதானே, நரகம் உண்மைதானே, உமரே நீங்கள் வரம்பு கடக்கிறீர்கள், நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள், என்னவாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை வழங்குகிறார். இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் ஹுதைபியாக்குள்ளே இன்னொரு விஷயம் நடந்தது, அதை நான் விட்டுட்டு போகிறேன், நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன், இதை முடிச்சுட்டா அதை சொல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் கிளப்பி கொண்டு, இப்போ எல்லாரையும் மற்ற சஹாபாக்கள்லாம் தலை குனிந்தவர்களாக அங்கங்கே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா பேச்சுவார்த்தை பண்ணி எப்படியா இந்த காபாவை நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற ஆர்வத்தில் ஆசையாக நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடாரத்தை வெளியே வந்த உடனே, எப்போ எல்லாம் கிளம்புங்கப்பா, டைம் ஆகிட்டு கிளம்புங்க, எல்லோரும் கிளம்புங்க, மதீனா மாநகரத்துக்கு போகணும் இல்லையா, டைம் ஆகிட்டு கிளம்புங்க, உங்கள் பலி பிராணியை கூட்டு வந்தீங்க இல்லையா, அதை ஹத்தம் செய்யுங்க, அதை நீங்கள் அறுத்து பலியிடுங்க, அதுக்கப்புறமா மொட்டை அடித்து கொள்ளுங்க, நாம் கிளம்புவோம்னு சொல்லி சஹாபாக்கள் யாரும் மூச்சு காட்டவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா சொல்கிறது தான் தாமதமாக இருக்கும், அதுக்குள்ளே சஹாபாக்கள் செஞ்சிருவாங்க. வரலாறிலேயே சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டளைக்கு நிசப்தமாக இருந்த நிலை என்பது இப்பொழுதுதான், இந்த வரலாற்றில் இந்த நிகழ்வாடலில் தான் அது நடந்தது. கூடாத்து வெளியே வர்றாங்க, செய்யுங்கப்பான்னு சொல்லி உள்ளக்க போகிறாங்க, சப்தத்தை காணையில், திருப்பி வெளியே வர்றாங்க, அப்போ செய்யுங்கப்பா உள்ளக்க போகிறாங்க, மூணாவாட்டி வர்றாங்க, செய்யுங்கப்பா, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, எல்லாம் தலையை குனிந்து கண்ணீர் செஞ்சவெல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை அக்கறை படையில், சஹாபாக்கள் அழுகுறாங்களே பாவம் என்ன ஏது அப்படின்னு அக்கறை படையில் கவனிக்கிறோம், அக்கறை படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உள்ளக்க கூடாரத்துக்குள்ள தன்னுடைய மனைவி, அதாவது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அழைத்து சென்றார்.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் சில வாட்டங்கள் இருப்பதினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன ஆச்சு, இப்படி சொன்னம்மா அவங்க கட்டுப்படையில் அமைதியாக இருக்காங்க, இப்படி நான் சஹாபாக்களை பார்த்ததில்லை, என்னுடைய தோழர்களை பார்த்ததில்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம தான் குடும்ப தலைவர் என்பதாக சொல்லி நான் தான் எல்லா விதமான முடிவுகளையும் எடுப்பேன் என்று நாம எகத்தாளத்தோடு வாழ்வினுடைய சில முடிவுகளை எடுக்க முற்பட்டோமேயானால் அந்த முடிவுகள் நிச்சயமாக சில சமயங்களில் மோசமான முடிவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே மனைவியோடு, தன்னோடு வாழ்கிற குடும்பம் நடாத்துகிற மனைவியோடு எந்த விடயத்தையும் கலந்து கொண்டால் அதில் நிச்சயமாக ஒரு பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஏன் கவலைப்படுகிறீர்கள், வேகமா முகத்தை கோபமா வச்சுக்கிடுங்க, கவலையா வச்சுக்காதீங்க, முகத்தை கோபமா வச்சுக்கிடுங்க, கூடாரத்தை விட்டு வெளியேறுங்க, நீங்களா உங்களுடைய கத்திரி எடுத்து, நீங்களா உங்களுடைய அந்த சபர கத்தியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலையை மொட்டையடிங்க, நீங்களா உங்களுடைய பலிப்பிராணியை அருங்க, அடுத்து விட்டு கூடாரத்துக்குள்ள வந்துருங்க, நடக்கிறதுலாம் தானா நடக்கும் அப்படின்னா. ரசூலுல்லாஹி கோபமா வந்தாங்க, அவங்களா மொட்டை அடித்தாங்க, பலிப்பிராணி ஆட்டாங்க, யார்ட்டையும் ஒன்றும் பேசல, முகபாவனையை சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி அவங்க கோபமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி உள்ள போனவனே எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொருவராக எந்தித்து கண்ணீர் வடித்து கொண்டே, அந்த வரலாறு குறிப்புகளில் வருகிறது, தன் சபர கத்தியை கொண்டு தன் தலைகளை அவர்கள் வலித்துக் கொள்கிற போது தோளோடு வலித்து கொண்டிருந்தார். அந்த வேதனையில கோபத்தில் அழுத்தி, என்னடா உடன்படிக்கை, இது என்ன, இது எப்படி நாம விட்டுட்டு போலாம், ஒண்ணு காபாவை வலம் வர்ற வாய்ப்பு நம்ம மிஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஷஹீத் அப்படின்ற அந்தஸ்து மிஸ் ஆகுது, ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்தாவது போரிட்டா கூட நம்ம கிடைச்சிருக்கோம், இதுவும் இல்லாமல் இருக்கிற அந்த கோபத்தில் அவங்க மண்டி அப்படி வெட்டிக்கிறாங்க. சில பேர் அழுகையில் கழுத்து இந்த கீழே இறக்கும்போது கழுத்தே வெட்டுகிற அளவுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்களும் அங்கே அமையப்பெற்றது என்பதாக அந்த வரலாறு முடிவுகளில் இருக்கு. வெட்டி எல்லாம் பலிபிராணிகள்லாம் தயாராக அறுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹி கிளம்ப படையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு சஹாபிட்ட சொல்லி உமர் ரலியல்லாஹு அழைத்துட்டு வாங்கன்னு சொல்ல உமர் ரலியல்லாஹு பதட்டம் வருது. ஆஹா, இன்னைக்கு முடிஞ்சோம், ஏதோ ஒரு வசனம் நம்ம தரப்புலேருந்து அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், இன்னைக்கு நம்ம கதை அதோ கதிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணப்பாடு. ரொம்ப ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்ற எண்ணப்பாடு அவங்களுக்கு. உடனே உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க கூடாரத்துக்கு போகிறாங்க. போகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது, வெண்மையாக இருக்குது. சிரித்த முகத்தோடு உமரே வாங்க அப்படின்னு வரவேற்றுறாங்க. சில பேர்லாம் கோவப்பட்டு ஏதாவது ஒன்றுன்னா அது காலம் ஃபுல்லாக மனசில் அந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டே வாழ்வான், சொல்லவும் மாட்டான், முழுங்கவும் மாட்டான், ஆனால் அது முகத்தில் காட்டிக்கிட்டே இருப்பான். என்னக்கு எதுக்கா இப்படி இருக்கான்லாம் தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்பந்தான் அவர் கோவப்பட்டுட்டு காட்டமான முறையில் பேசிட்டு போயிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு, அந்த வரவேற்பு, முக பாவனை அப்படி மலர்ந்தவராக உமர் ரலியல்லாஹு அழைத்து, உமரே, அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கி இருக்கிறார் அப்படின்னு. ஐயோ, வசனமா? என்ன வசனம் தெரியுமா உமரே? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக உமருக்கு இதை கொண்டு பாரிய வெற்றியை நிச்சயமாக உம்மை நாம் அடைய செய்வோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் வசனம் அருளிவிட்டான். உமரே, நிச்சயமாக இதில் வெற்றி இருக்கிறது, நாம் பாரிய வெற்றியின் பால் நான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் வசனமாகவே அருளிவிட்டான் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மகிழ்ச்சி. இந்த வசனத்தை கூடாரத்தை விட்டு வெளியே வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த முடிவை கொண்டு அல்லாஹ் பாரிய வெற்றியை நம்மை அடைய வைக்க இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதாக அவர் சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் மலர்ந்த முகத்தோடு போனார். சகோதரர்களே, இந்த உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிற பொழுது, அதாவது துல்காதாவுடைய மாதம் ஹுதைபியாவில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் இந்த இழுபறியிலேயே போயிட்டு துல்ஹஜ்ஜுடைய பாதிக்கில தான் மதீனா நகரத்தை அடைகிறாங்க. அடைந்து கொஞ்ச நாள்ல அபு பஷீர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் மக்கமா நகரத்திலிருந்து கிளம்பி மதீனா நகரத்துக்கு வந்துடுறார். வந்தா சங்கிலியோட வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, யார் ரசூலல்லாஹ், மக்கமா நகரத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டேன், என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் ரசூலல்லாஹ்,
பின்னாடி 2 மக்கத்து குறைஷிகளுடைய படை வீரர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த உடனே ரசூலுல்லாஹி அவங்க உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கில் உண்மையாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹியுடைய பண்பு அது இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அப்போ உடனே சொன்னாங்க குறைஷி அந்த அபூ பஷீர் இடத்துல, அபூ பஷீர் உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது, உங்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளையேலா, நீங்கள் திருப்பி போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு அடுத்தபடியாக உங்களை நம்பித்தாரே வந்து என்னை யா ரசூலல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ளலாமே, அவர்கள் கடக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். இயலாது, உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது, பொறுமை காருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். இவர் என்ன செய்கிறார்னா, அந்த இவர் பேசி கொண்டிருக்கும் போதே மக்கத்து முஷ்ரிக்கள் குறைஷிகளுடைய அந்த 2 படை வீரர்கள் வந்து அவரை பிடிச்சி எங்கடா ஓடுறா அப்படின்னு பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு மர நிழலில் உட்காந்து பேரிச்ச பழத்தை கைதியோடு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க 2 படை வீரர்கள். அதில் ஒரு படை வீரர்கிட்ட கேட்டார், அபூ பஷீர், இப்போ வாள் அருமையாக இருக்கு, உங்கள் இடுப்பில் இருக்கிற வாள் சூப்பராக இருக்க, நல்ல பலன்னு இருக்குதே, ரொம்ப கூர்மையாக இருக்குதே, இந்த கைப்பிடிலாம் ரொம்ப அழகாக இருக்குதே, எப்படி? நான் இந்த நாட்டிலிருந்து இந்த மாதிரி வீரட்டேருந்து இதை நான் வாங்கினாக்கும், இந்த வாழை வச்சு எத்தனை பேரை கொண்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவர் பேச, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வாழைத்தாங்க அழகாக இருக்கேன்னு பார்த்து அவர் வாழை கேட்க, இவனும் வாழை கொடுக்க எந்திரிச்சு அவன் வாயிலே ஒரு போடு, பக்கத்தில் உள்ளவனுக்கு ஒரு போடு, கொன்னுட்டு இவர் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு மக்கா நகரம் மதீனா நகரத்தினுடைய அந்த ஜித்தாவினுடைய கடற்கரை ஓரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ், ஜித்தாவில் கடற்கரை எது இருக்கும் தெரியல, இருக்குதா? ஜித்தாவில் மாஷா அல்லாஹ். அதில் கடற்கரை ஓரமாக போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்குகிறார்கள். தங்குனா பசி, எப்படி ஒன்றும் செய்யலாதில்ல. இங்கேருந்து மக்கா நகரத்திலேருந்து யாராவது அங்கே போனால், மக்கா நகரத்திலிருந்து வியாபார பொருட்களை கொண்டு யாராவது போனால் அவங்கள வழிப்பறி செய்வார் அபூ பஷீர். மக்கத்து மண்ணில் நிறைய முஸ்லீம்கள் கைதியாக பிடிபட்டிருக்கிறாங்க, அவங்களால தப்பிக்க இயலும். ஆனால் தப்பிச்சா மதீனா நகரத்துக்கு தான் போக முடியும். ஆனால் மதீனா நகரத்துக்கு போனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஏற்க மாட்டாங்க. எனவே எங்கேயும் போக வழி இல்லைங்கிறதுனால மக்கா நகரத்திலே அப்படி இருந்தாங்க முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்ற கைதிகள். பாங்குக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அப்போது அபூ பஷீர் அப்படிங்கிறவர் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கியிருக்க, பிரயாணிகள் மக்கா நகரத்திலிருந்து வியாபார கூட்டம் வந்தால் அதை வழிப்பறி செஞ்சு அங்கே உணவாக அவங்க வச்சுருந்ததை சாப்பிடுவாங்க. மக்கா நகரத்தில் இந்த தகவல் சென்றடைய அங்கே உள்ள கைதிகள், இஸ்லாமிய கைதிகள் தப்பித்து அபூ பஷீர் இடத்துல வருவாங்க. சரியா? யார் இடத்துல வருவாங்க? சம்சா வாய்க்குள்ளே போகும்போது அந்த கடி படும்போது அந்த காதுக்குள்ளே சத்தம் கேட்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த கடியை லேசாகிட்டு காதுக்குள்ளே லேசாக செலுத்திக்கிறது. அப்போ வந்து அபூ பஷீர் இப்படி இருக்கிற உடனே அங்கே மக்கா நகரத்துள்ள முஸ்லீம்களுக்கெல்லாம் தகவல் கிடைச்சி முஸ்லீமெல்லாம் அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஆளாக தப்பிச்சு அபூ பஷீர் இடத்துல வந்துடுறாங்க. அபூ பஷீர் இடத்துல வந்த உடனே மக்கா நகரத்து வாசிகளில் பலர்களுக்கு என்னென்னா தொல்லை ஆகிப்போச்சு. அபூ பஷீரோடு அபூஜந்தனும் போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு பெரும் படையாயிடுறாங்க. ஆயிட்டா இங்கேருந்து மக்கத்து முஸ்லீம்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்து மக்கத்து முஷ்ரிக்களுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கத்து முஷ்ரிக்குகளே வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, முஹம்மதே இந்த உடன்படிக்கையை முடிச்சுக்கிடுவோமா, வேணாம் இந்த உடன்படிக்கை, இந்த அபூ பஷீர் அபூஜந்தலுடைய தொல்லை தாங்க இயலையில், ஏன்னா எனவே இந்த உடன்படிக்கையை முடிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது மாறிச்சு. இந்த உடன்படிக்கையினாலத்தான் ஃபத்ஹே மக்கா, மக்கமா வெற்றியினுடைய நிகழ்வாடலும் இதையொட்டித்தான் நடந்தது. மக்கத்தில் இருந்த சில முக்கியமான இளைஞர்கள், தங்களை வீரர்களாக நினைத்து கொண்ட இளைஞர்கள், எப்படி அந்த முஹம்மதோடு உடன்படிக்கை செய்ய முடியும், நாங்கள் யார், எங்கள் பரம்பரை என்ன, நாங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்க, எங்கிட்ட எவ்வளோ பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, நாங்கள் பணிந்து போகிறதா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் ரெடி ஆகுது. என்ன உடன்படிக்கை, அதெல்லாம் உடன்படிக்கையில் இன்றைக்கி அவங்கள முடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி மதீனா நகரத்துக்குள்ளே வந்து சில சண்டைகளை சிலர்களை தாக்கிடுறாங்க. அப்போந்தான் ரசூலுல்லாஹி அவங்க கிட்டத்தட்ட 10,000 நபர்களை திரட்டி கொண்டு போய்
போருக்காக தயாராக அவங்க பிச்சு பிடுங்கி ஓட அப்போ தான் ஃபத்ஹே மக்கா நடந்தது. இது ஒரு சுருக்கமான தகவல். சரி, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உடன்படிக்கையை அங்கீகரிச்சாங்க? இந்த கேள்வி. சஹாபாக்கள் இவ்வளவு கவலையாக இருந்தும் கூட, தங்களை தாங்களே வலித்துக் கொள்கிற பொழுது காயமடைகிறது, அந்த காயத்தை கூட அறிய முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டிருந்த பொழுதும் கூட, இறை தூதர் அவர்கள் இதை பார்த்திருந்தும் கூட ஏன் எதற்காக இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் மக்கமா நகரத்தின் மீதே தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த மக்கத்து முஷ்ரிகள் எப்போதாவது படையெடுத்து விடுவார்களோ, சண்டைக்கு வந்து விடுவார்களோ, போர் நிகழ்த்தி விடுவார்களோ, எப்படி மதீனா நகரத்து வாசலை பாதுகாப்பது என்பதிலேயே கவனம் இருந்தது. இந்த 10 வருட போர் நிறுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நாடுகளுக்கு கடிதங்களின் மூலமாக ஹிதாயத்தை அனுப்பலானார்கள். சஹாபாக்கள் இடத்துல ஒவ்வொரு இடத்துல கொடுத்து ஒவ்வொரு திசைக்கும் போய் ஒவ்வொரு கூட்டத்தை சேர்ப்பித்தார்கள் சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 வருடத்தை பொன்னான வாய்ப்பாக அடைந்து கொண்டார்கள். இஸ்லாத்தையும் பரப்பினார்கள், தங்களுக்கு சார்ந்த நபர்களை அதுவாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். 10,000 நபர்கள் படை பலம் கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாய்ப்பாக பயன்படுத்தியதனால்தான் 10,000 நபர்களோடு மக்கமா நகரத்தில் என்ட்ரி போடையில அங்கே மக்கத்து முஷ்ரிகள் பயந்து ஒவ்வொரு ஆளும் தெரிச்சு ஓடி அதுக்கப்புறம் தான் ஃபத்ஹே மக்கா நடந்தது. இதில் ஒரு விஷயத்தை நான் விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த இடத்துல எதை விட்டேன் நினைவு இருக்கா? ஏதாவது நினைவு இருக்கா? உடன்படிக்கை ஹுதைபியால ஒரு மேட்டரை விட்டுட்டேன். அதுதான் மிக முக்கியமான மேட்டர். என்ன விஷயம் சொன்னா, ஹுதைபியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உர்வத் பின் மஸ்ஊத் வந்தார் இல்லையா, வந்துட்டு போனார் இல்லையா, அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க நம்ம தரப்புலேருந்து யாரையும் அனுப்பலையே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. உமர் எங்க வாங்க, நீங்கள் அங்கே மக்கமா நகரத்து முஸ்லிம் இடத்துல போய் பேசுங்க, பேசி ஏதாவது சமாதான விஷயத்தை ஏற்படுத்தி விட்டு வாங்கன்னு சொல்லி. உடனே உமர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சமாதானத்துக்கு என்னால் போக இயலாது. வெட்டு குத்துனா நம்ம சண்டைனா சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சமாதானம்லாம் யா ரசூலல்லாஹ் எப்படி தெரியல, யா ரசூலல்லாஹ் எனக்கு சரியாதாரு, இந்த உஸ்மான் அனுப்புங்களேன். உஸ்மான் சாதாரண விஷயம் இல்லை, அவருக்கு நல்ல ஒரு ரொம்ப பணிவாக இருப்பார், அங்கே நல்ல பேர் இருக்குது அவருக்கு, உஸ்மான் அனுப்புங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரிய செல்வந்தர். அவருடைய செல்வத்துக்கு தக்கன அந்த துணிகள் பணக்கார திமுரு தோரணம் எல்லாம் கிடையாது. ஒரு பவ்யமான ஒரு பணிவான மனிதர், நல்ல இணக்கமாக சில மனிதர்களோடு பழகக்கூடிய, எல்லா மனிதர்களோடும் பழகிற ஒரு மனவாட்டமுடையவர் அவர். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்க, எப்பா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார், அவருடைய தோழை வந்திருக்காங்க, இந்த கஅபாவை வலம் வரக்கு தான் கேட்குறாங்க, கஅபா வலம் வந்துட்டு போயிடுவாங்க, எனவே அவங்களுக்கு கொஞ்சம் அனுமதிங்களேன், கஅபா வலம் வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே உஸ்மான்கிட்ட சொல்ல முஷ்ரிகள் சொல்கிறார்கள், மக்கத்து குறைஷிகள் சொல்கிறார்கள், உஸ்மானே, முஹம்மதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது, மாறாக இதெல்லாம் இருக்குது கஅபா, நீங்கள் வேணால் போய் தாவ் செஞ்சுட்டு வாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நான் கஅபா கிட்ட நான் போக மாட்டேன், ரசூலுல்லாஹி அவளோடு தான் நான் போவேன் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஏதோ ஒரு முனாஃபிக்கான ஒற்றன் ஒரு வதந்தியான செய்தியை பரப்புறான், உஸ்மான ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அங்கே கொண்டுட்டாங்க, முடிச்சுட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஹுதைபியாவுக்கு இருக்கிற ஒரு மரம், ஹுதைபியாவில் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு மரம், மரத்துக்கு அடியில் ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க. இந்த தகவல் கிடைக்குது. கிடைச்ச உடனே எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க. சஹாபாக்களை எங்கே வாங்க, தோழர்களை எங்கே வாங்க, எல்லா தோழர்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டதாக இங்கே தகவல் வந்திருக்கிறது. இதே உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவருக்காக நாம் போரில் இறங்க வேண்டும், அப்படியான சூழல் வரும், எனக்கு நீங்கள் பைஅத் செய்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை நீட்டி, என் கரத்துக்கு மேல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரம் இருக்கிறது, நீங்கள் உங்களில் இதற்கு சம்மதிப்பவர்கள் கை வையுங்கள் என்று சொல்ல, சஹாபாக்கள் யாவரும் கைகளை வைத்து நிச்சயமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
நாம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்திற்கு நாம் நிச்சயமாக பழிவாங்கியே தீர்வோம் என்றதாக அவர்கள் முடிவெடுக்க அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறான். லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் வஅன்ஸல அலைஹிம் ஸகீனா. அல்லாஹ் சொல்கிறான், மரத்துக்கடியில் உடன்படிக்கை செய்த யாவரையும் நாம் பொருந்தி கொண்டோம். அவர்கள் எதற்காக அந்த உடன்படிக்கை எடுத்தார்கள் என்பதனை அவர்களுடைய உள்ளத்தை அறிந்த நிலையில் நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம். மேலும் அவர்களுக்கு நிம்மதியான சூழலையும் அமைதியான ஒரு சூழலையும் நாம் ஏற்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் இங்கே குர்ஆனுடைய வசனத்தை அருளினார். சகோதரர்களே, நீங்கள் இந்த ஹோல் சம்பவத்தில் மிக நிறைய பாட படிப்பினைகள் இருக்கிறது. மஷூராவினுடைய முக்கியத்துவம், ஒரு தலைவர் ஒரு நாட்டை வழி நடாத்துகிற அல்லது ஒரு குடும்பத்தை வழி நடாத்துகிற, ஒரு ஏரியாவை வழி நடாத்துகிற, ஒரு பள்ளிவாசலை வழி நடாத்துகிற இப்படியான பொறுப்புதாரிகள் எப்படியாக தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டும் என்கின்ற தூர நோக்கு பார்வை, சடார் புடார் என கத்தீரத்தம் இது போன்ற விஷயங்கள், ஒரு ஒரு பொடும்போக்குத்தனமான எடுப்பு, ஒரு எகத்தாளமான முடிவு, இவைகளுக்கெல்லாம் ஆட்படக்கூடாத ஒரு தலைவர் என்பதனை ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு பாடமாக இது வரலாறு தருகிறது. இருந்தாலும் இந்த வரலாற்றில் மிக முக்கியமானது நாம் கொடுக்கிற நம்ம வாயிலிருந்து வருகிற நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு நாளுக்கு இந்த உதவியை நான் செய்வேன், நாளைக்கு வருவேன், நாளைக்கு இதை செய்வேன், இன்னி 5 நிமிஷத்தில் வருவேன், 10 நிமிஷத்தில் வருவேங்கிறதுலேருந்து உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக உதவும் பாய், கவலைப்படாதீங்க, உங்கள் கடன் இவ்வளோ பாரிய கடன் உங்களை நடுரோட்டில் இருந்து அவமானப்படுத்துகிறானா கடன் கொடுத்தவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் பாய் அப்படின்னு என்ன நம்பிக்கை எல்லாம் கொடுத்துட்டு கடைசி சமயத்தில் காலம் நெருங்கிய பின்னால் கைவிடுகிற பல நபர்களையும் பார்க்க முடிகிறது. தன்னை பெரிய அவுலியாக்களை போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், தங்களை பெரிய நல்லவர்களை போல அடையாளப்படுத்தி கொண்டு பல நம்பிக்கையான விஷயங்களை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வதை போல வேஷம் போட்டுக்கொண்டு கடைசியாக நழுவி விடுகிற, வாக்குறுதிக்கு மோசம் செய்கிற பல நபர்களை நம் சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. இது எதிலிருந்து பிறக்குகிறது என்றால், நான் இனி 2 நிமிஷத்தில் வந்துடுவேன், நீ 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். 2 நிமிஷம்னா குறைஞ்சது அரை மணி நேரம், 5 நிமிஷம்னா குறைஞ்சது 3/4 மணி நேரம், அரை மணி நேரம்னா ஒரு நாள். இன்னியும் மத்தியானத்தில் வந்துடுவேன்னா 3 நாள் கழிச்சு தான் வருவார். வந்தாலும் நாம் என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டோமோ அந்த விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டார். அதை கடந்து அப்படியே போய் எதையாவது சமாளிச்சு, ஆனால் நினைவு இருக்கும், நினைவில்லாத மாதிரி ஆக்டிங் கொடுக்கறது, மறந்துட்டா எல்லாம் மன்னிச்சிடும், அது வேற கதை. நினைவு வந்த பிறவட்ட மன்னிப்பாக கேட்கணும், அதுவும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, வீட்டில இருந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று வாக்குறுதி கொடுக்குறது, பரீட்சையில் பாஸ் ஆனால் அப்போ உங்களுக்கு சைக்கிள், நீ மட்டும் இந்த 12th பாஸ் ஆனால் உனக்கு ஒரு பைக்கு, உனக்கு ஒரு ஐஃபோன் செல் உனக்கு வாங்கி தரேன்னா வாப்பா அப்படின்னு எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுக்குறது. சின்ன பையன்கிட்டே கொடுக்குறது, நல்லா சாப்பிட்டா உனக்கு நம்ம பொடி வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன், இது வாங்கி தருவேன். அப்போ அவன் மனசை நினச்சிக்கிறான், அப்பா இதை சும்மா சொல்லுவா, கொஞ்சம் ஏதாவது சொல்கிறது இதெல்லாம் பொய் தான், இவங்க பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக தெரியுது. அது அவன் நாளைக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இது நாம் பெரிய பாரிய விஷயமாகவே எடுக்கிறது இல்லை. சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை இதிலிருந்து கவனம் செலுத்தினாலே நல்ல ஒரு தலைமைத்துவ சமுதாயத்தை நீங்கள் உருவாக்குவீங்க. இந்த வாக்கு கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம். நாக்கிலேருந்து வர்ற வாக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தன்ட்ட வாக்கு சரியில்லைன்னு வைங்க, அவன்கிட்ட பழக்கத்தை சலாத்தோட முடிச்சுக்கிடுங்க. இல்லைன்னா நிச்சயமாக உங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ப வச்சு மோசடி அவன் செய்யும். அவன் ஃபர்ஸ்ட் சபையில நின்றான பாய், கிராத்தெல்லாம் ஓதுனான பாய், பயான்லாம் பண்ணான பாய், மார்க்கத்திலலாம் பேசினான பாய், உன்கிட்ட வாக்கில் மோசடி செய்கிறானா, உன்கிட்ட கொடுத்த வாக்குலேருந்து கொஞ்சம் மீறானா, ரிவர்ஸ் அடிக்கிறானா, இதாக செய்கிறானா, உரிய காரணத்தை சொல்லி மன்னிப்பை கேட்டால் பரவாயில்லை. உன்கிட்ட சொன்னேன் பாய், இந்த தமணக்குறையில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொன்னேன், எனக்கு இப்படியான விஷயம் வரதாக இருந்தது, இது தடைப்பட்டு விட்டது, மன்னித்து கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியலை.
நிச்சயமாக முடியல 100%. இன்னைக்கு மற்றவங்க சொல்கிறாங்க பாய் இன்ஷா அல்லாஹ் சொன்னாரோ அப்போ நடக்காது, எழுதிக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னாரோ அப்போ நடக்காது. வருவேன்னு சொன்னாரா, நடக்கும்னு சொன்னாரா, அப்போ ஒரு அளவு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்களா பாய், அப்போ வேறு யாராவது பார்த்துக்கோங்க பாய், அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்லாமியர்கள் நடவடிக்கை. இன்ஷா அல்லாஹ் எதுக்கு சொல்லணும்னா 100% என்னுடைய முயற்சிக்கு பின்னால் அல்லாஹுடைய நாட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நாட்டத்தில் அல்லாஹ் எதை நாட்டி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது இல்லையா. எனவே அதுக்காகத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோமே தவிர நம்ம முயற்சியே இல்லாமல் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. இது வாக்கு மோசடி, வாக்கு மோசடி. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுடைய விஷயத்தை ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு பெரிய பொறுப்பு. சகோதரர்களுக்கு சகோதரிகள் இன்றைக்கி டிவியை போட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் பரக்கத்தாக போட்டுக்க, ஏதோ நல்லதை போட்டு காமிக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு போனாங்க. டிவி சீரியல் எல்லாம் இந்த லீவு சமயத்தில் போட்டு படத்தை போட்டுக்கிட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டு பையன் ஹெட்செட்டோடு தான் தெரியுறான் வீட்டுக்குள்ளே. ஏன்னா கிராத்தை போட்டால் தெரியுறான். என்ன ஏதுன்னு உமா அப்பா கேட்க நாதி இல்லை. ஏன்னா வளர்ந்துட்டான் அப்பா, தோலுக்கு மிஞ்சிய தோலன் அப்படின்னு எதையாவது ஒன்று ஏதாவது உருட்டி விட்டுட்டு அப்படியே போகிறது. நிச்சயமாக அல்லாஹ் இதை குறித்து நாளை மறுமையில் உங்களை கேட்பான் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கிடுங்க. இப்படியான இப்போ உங்களோடு இப்போ அதிகமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. உங்களோட நன்னடத்தைகளை அவங்களுக்கு எடுத்துக்காட்டி அந்த நன்னடத்தைகள் அவங்கள வழங்க, அதன் அடிப்படையில் அவங்க வாழ வைங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. அப்படியான சமுதாயத்தை வச்சு அல்லாஹ் நமக்கு பாரிய வெற்றியை இன்ஷா அல்லாஹ் நம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் சேர்ப்பிப்பான். அப்படியான வாய்ப்பை நம் யாவர்களுக்கும் அல்லாஹ் நல்க வேண்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.